இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அண்ணா தான் கேட்டிருக்கிறார். வாங்க அந்த அண்ணா என்னென்ன பொருட்கள் கேட்டேன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். மஞ்சள் கடலை கேட்டிருக்கிறார் 1 கிலோ. இங்கே தட்டவடை வந்து 2 கிலோ அளவில் கேட்டிருக்கிறார். மற்ற கோப்பி தூள் வந்து 1 கிலோ. மற்ற இது வந்து மரவள்ளி சீவல் வந்து 2 கிலோ. இவ்வளோ வந்து நான் அந்த அண்ணா கேட்டிருக்கிறார். இதை இப்போ நாங்கள் அனுப்ப வலிக்கிற போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேண்டி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் சாப்பாடு எதுவுமே இல்லை, நல்லா கூலாக குடிக்கக்கூடிய மைலோ மில்க் ஷேக் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் எல்லாம் விரும்பி குடிப்பினோம். வெளியில் எங்கேயும் படிக்கிட்டாலே உடனடியாக எதுவும் கலைச்சா இப்படியான ஐட்டங்கள்லாம் கடையில் வச்சுருப்பாங்க. டக்குன்னு தேவையான சர்பத்தோ இந்த எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படி வேண்டி குடிப்பீங்க. அதுலேயே ஒன்று தான் இந்த மில்க் ஷேக். இப்போ வாங்க நாங்கள் இந்த மில்க் ஷேக்கை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். மைலோ பட்டி எடுத்துருக்கிறேன்னு பாருங்கோ. முக்கியமாக மைலோ வேணும் எங்களுக்கு. இது வந்து அங்கர் தேவை. மற்ற இது வந்து எல்லாமே இந்த டிஷ்ஷால் தான் நான் எடுக்க போகிறேன், அளவு சொல்ல போகிறேன். மற்ற வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு விடுங்கோ. மற்றது சீனி வந்து ப்ரௌன் சீனி எடுத்துருக்கிறேன். மற்ற ஐஸ் கட்டி, நார்மல் தண்ணி. இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். வந்து முக்கியமாக 4 பொருள், 3 பொருள்னு சொல்லணும். இந்த வெனிலா விட்டால் 3 பொருள்னு சொல்லலாம். அதோட மற்ற எல்லாம் வீட்டில் எடுக்கக்கூடிய ஐஸ் கட்டியல் எல்லாம் தானே. இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் அளவு எடுக்க போகிறோம். இவ்வளோ அளவுண்டு எடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் முதல்ல அங்கர் எடுப்போம். அங்கரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து அங்கர் வந்த அளவு வந்து இந்த டிஷ்ஷை பாருங்க, எந்த டிஷ்ஷுன்னு நீங்கள் பாருங்க. ஆனால் நீங்கள் அளவுக்கு நீங்கள் எந்த டிஷ்ஷை வச்சாலும் நான் எடுக்கிற அளவு எடுத்தால் காணும். இந்த அங்கர் வந்து இதுக்குள்ளே ஒரு டிஷ் எடுக்க போகிறேன். பாருங்க, அங்கர் வந்து ஒரு டிஷ் அளவில் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அதை நாங்கள் அடிக்கக்கூடிய மிக்சி கப்பில் போடுவோம். நாங்கள் ஜூஸ்வல் அடிக்கக்கூடிய மிக்சி கப்லாம் போடணும். இப்படியே சேர்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மைலோ ஓப்பன் பண்ணுவோம். அதே டிஷ்ஷாலேயே மைலோ எடுப்போம். மைலோ வந்து நீங்கள் கூடவும் சேர்க்கலாம். கொஞ்சம் அங்கரை விட கூட தான் சேர்த்துருக்குறேன். அதையும் அந்த அங்கரோடையே சேர்ப்போம். சீனியை வந்து கூட சேர்த்துடாதீங்கோ. இப்போ வந்து இப்போ தான் எல்லாம் சீனி சாப்பிட்றதால எல்லா வருத்தங்களும் வருகுது. அதனால் அளவாக சேர்ப்போம். இதில் வந்து அரை டிஷ் சேர்த்தா காணும், இந்தளவு காணும். அதையும் சேர்ப்போம். பாருங்க, இந்த 3 பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. அடுத்த வெனிலா எசன்ஸ் வந்து அளவாக சேர்க்க போகிறேன். இந்த மூடியிலேயே சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மூடியால் ஒரு மூடி தான் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சேர்க்காமல் விடலாம். தண்ணி வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இந்த உங்களுக்கு திக்காக வேணுமென்னு சொன்னால் குறைச்சி விடுங்கோ. அப்படி உங்களுக்கு நார்மலாக திக் இல்லாமல் வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் கூட விட்டு கொள்ளுங்க. இப்போ வந்து நான் இப்படி ஒரு சொம்பு எடுத்துருக்கேன். அதில் அளவாக விட்டு பார்ப்போம். இவ்வளோ வேண்டிய எனக்கு அளவு தெரியாது, அளவாக விட்டு பார்ப்போம். இப்போ வந்து 3/4 சொம்பளவில் நான் தண்ணி சேர்த்துட்டுருக்கிறேன், நார்மல் தண்ணி. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸ் வந்து உண்டனை போடலாம். இவ்வளவுந்தான். நாங்கள் மூடிட்டு நல்ல வடிவாக எல்லாமே கரைகிற மாதிரிக்கு அடிச்செடுப்போம்.
அந்த அடிக்கேக்குள்ள நல்ல வட்டியாக பொங்கி வரும் பாருங்க. வந்தா இப்போ இந்தளவுக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் வெளியால் எடுத்து பார்ப்போம். கடைசி ஒரு 3-4 நிமிஷம் பண்ணாலும் வச்சு அடியுங்கோ பாருங்கோ. இப்போ வந்து நாங்கள் கிளாஸில் பார்ப்போம். இவ்வளோ வந்தால் எங்களுக்கு வேலை. பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குண்டு பிள்ளைக்குந்தா எப்படி இருக்கு? ஓகே தம்பிக்கு தெரியலாமா? இப்போ ஸ்டோவ் வைப்போம். நாங்கள் தம்பி குடியுங்கோ. இங்கே வாங்கோ. இப்படி வச்சு கொண்டு குடியுங்கோ. இப்போ இந்த ஊற்றி போடுவீங்க. குடிச்சிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு பாப்போம். பார்த்தீங்களா அப்பாடா இங்கே வெளுத்து தள்ளுறான். இங்கே பாருங்க உண்மையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கா. சூப்பர். இனிப்பை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற வெயிலுக்கு இதுதான் சரி. ஒவ்வொரு வெயிலுக்கும் சாப்பாடு இல்லாமல் இப்படியோ குடிச்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக வரவங்களே நீங்களும் இதே மாதிரி செய்து குடிச்சு பாருங்க. மைலோ இருக்கும், மைலோ எல்லா விலையும் இருக்கும். இல்லைன்னாலும் மைலோ வந்து விலை குறைஞ்ச இந்த பெட்டி வந்து பாருங்க வார் 400 கிராம் எங்கடாப்பா விலை 890 ரூபா. 890 ரூபா. இது ஆஃபரில் போட்டிருந்தபடியாக 800 ரூபாய்க்கு தந்தவங்க வந்து வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஒரு மாதிரிக்கு என்னடா நடுவை வாங்குறேன்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு வந்து சூடும் மைலோ. சரி வைங்க. பார்த்தீங்களா குடிச்சிட்டேன். ஓகே அவருக்குண்டே சாப்பாடு சரி. ஓகே வீடியோ முடிச்சு கொள்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களே இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க.